பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் நேர்களாகி நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், மூட்டு வலி, ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முடக்குவாதத்தை பற்றி பேசும்போது அந்த குறிப்பிட்ட இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸில் வந்து எந்த ஜாயிண்ட்டில் எந்த பெயின் இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும்போது முடக்குவாதம் அப்படின்னா என்ன? வாதம் சார்ந்த ஒரு நோயாக தெரியுது. முடக்குவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு உடலில் என்ன தான் நடக்குது? ஓகே, ஸோ இப்போது முடக்குவாதம், அது நீங்களே சொன்னீங்க, முடக்கும் வாதம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், இந்த முக்குற்ற நாடிகளும் எப்போ தன்னிலையிலிருந்து அதிகமாகுதோ இல்லை குறையுதோ நம்மளுக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் வர தொடங்குது. அப்போ வாதம் அதிகமாகும் போதும் நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகும் போதும் நம்மளுக்கு நோய்த்தன்மையை கொடுக்குது. அது முக்கியமாக நம்மளோட மூட்டுகளில் வலிகளை கொடுக்குது. ஸோ இப்போ வாதம் அதிகமாகும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2 முட்டிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழன்னு இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ இப்போ உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் போது அந்த மஜ்ஜை ட்ரெயின் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு காற்று, ஸோ அந்த வாதம் போய் அந்த இடத்துல நிரப்பி நம்ம சராசரியாக செய்யக்கூடிய வேலைகளை முடக்கி வச்சு நம்மளுக்கு வலியே கொடுக்கறது தான் இந்த முடக்குவாதம். ஓகே, ஸோ இந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய நபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த வலியோடையே இருப்பாங்க. எல்லா வேலைகளும் சராசரியாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் தடை பண்ணி அவங்களால ரொட்டீனாக காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற கொண்டு எல்லா சராசரியான நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தடை செஞ்சு ஒரு மன அழுத்தத்திலையும் ஒரு வேதனையிலையுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு இந்த மாதிரி வரக்கூடிய முடக்குவாதமாக இருக்கட்டும், முட்டு வலியாக இருக்கட்டும், தண்டகவாதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய் சார்ந்த விஷயங்களோட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்ச பேஷண்ட்ஸ் வந்து முதல்ல சொல்லக்கூடியது வந்து வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வலி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாது. ரொம்ப மனதளவிலையும் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு ரொம்ப அழுகையோடையும் நம்ம கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பல பேருக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பாக கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், வெளிப்பிரயோகமாக பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், படிப்படியாக அவங்களோட வலிகளையும் அவங்களோட வீக்கத்தையும் குறைச்சி அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ முடக்குவாதம்னு சொல்லும்போது என்னென்ன காரணத்தினால ஒருவருக்கு முடக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஓகே, முடக்கும் வாதம். ஸோ இந்த முடக்குவாதம் வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட உணவில் பண்ணக்கூடிய மாற்றங்கள் தான். ஸோ உணவு மாற்றம், வாழ்வியல் மாற்றம் முக்கியமான பெரும்பங்கு வகிக்கக்கூடியது இதுதான். ஸோ இப்போ நம்ம உணவில் மாற்றங்கள், இப்போ நம்ம முன்ன காலத்துலலாம் ஒரு 60 வயசு 70 வயது இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம இந்த மாதிரி வாதம் அதிகமாக இருக்குது, வலி அதிகமாக இருக்குது, முட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 30 வயது தாண்டினாலே வந்து உடம்புல எங்கேயாவது முட்டிகளில் ஜாயின்ஸில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது முன்ன காலகட்டத்தில் உள்ள உணவுகளும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ உணவில் நம்ம மாற்றங்கள் கொடுக்கும் போது நம்மளுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் வருது. ஸோ உடல் ரீதியான மாற்றங்கள் வரும்போது நம்ம உடம்புல தேவையற்ற கழிவுகள் உடம்புல தேங்கும் போது, அது கழிவுகளாக தேங்கும் போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள், ஆரோக்கியமான வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரும்போது படிப்படியாக இந்த முடக்குவாதத்திலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிகண்டன் மேம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? ஈரோடுல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? அண்ணா கேக்குறேன். அம்மாவோட வயது என்ன சார்? அம்மா தெரியாதுமா, அண்ணா. அண்ணாவோட வயது என்ன? 36 ஆகுது மேம். 36. என்ன கேள்வியோ கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேம், அண்ணாக்கு வந்து கம்பெனி வேலை செய்றாங்க. அவங்களுக்கு வந்து கையெல்லாம் பார்த்தோம்னா சிதெல்லாம் பிரிஞ்சு வருது. ரொம்ப ஹீட் அடிச்சுன்னா சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வந்துட்டே இருக்கு. உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, நாங்க வெளியே ட்ரீட்மெண்ட் தான் நிறைய பார்த்துருக்கோம். அவங்க வந்து 1 வீக் மருந்து கொடுக்குறாங்க, சரியாகுது, மறுபடியும் அதே பிரச்சனை வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்காங்க. ஓகே, எவ்வளவு காலமாக இருக்குதுமா? அது ஒரு 10 வருஷமாவே இருக்குமா? 10 இயர்ஸாவே இருக்குது.
ஓகே, மருந்துகள் எடுத்தும் போது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, திரும்ப மீண்டும் மீண்டும் வருது. ஆமாம்மா. ஓகே, சரிங்கய்யா, கவலைப்பட வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து இப்போ இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இன்னொன்று அதிகமாக எல்லார் இடத்துலையும் காணப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தல் இதை வந்து கட்டாயமாக்கிக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் குளியல் வந்து நல்லெண்ணெயோட வேப்ப எண்ணெய், புங்கன் எண்ணெய் 3 எண்ணெய் கலந்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்ல வெதுப்பாக்கிட்டு அதை உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலையில் முடிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு வெதுப்பான தண்ணியில் குளிச்சிடுங்க. இதை தொடர்ந்து வாரம் 2 நாட்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் கண்டிப்பாக குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த செதில் கொட்டுறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். கேரட் இருக்குங்க இல்லையா, ஸோ கேரட்டை வந்து அரைச்சி, கேரட்டோட ஒரு சின்ன துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ சோப்பு தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த கேரட்டு, கற்றாழை இந்த மாதிரியான விஷயங்கள் உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த செதில் கொட்டுறது கிளியர் ஆகும். மேலும் வெட்பாலை தைலம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் அப்ளை பண்ணலாம். அதையும் வந்து தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த அரிப்பு நம்மச்சலோ இல்லை திரும்ப செதில் மாதிரி கொட்டுறது வந்து குறைய ஆரம்பிக்கும். நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கு முறையாக கோலின் ஹைட்ரோதெரப்பி கொடுப்பாங்க. அதையும் செஞ்சுட்டு உள்ளுக்கு மருந்துகள், மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. அதையும் தொடர்ந்து எடுங்க. படிப்படியாக இது குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேம், நான் விருதாச்சலத்துல இருந்து சௌந்தர்யா பேசுறேன் மேம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மேம், அம்மாக்காக மேம். அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு வயசு 45 மேம். 45. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்டா, அம்மாக்கு சொல்லுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. காலையில எந்திரிச்சு தண்ணியில கை வச்சோன்னே செம்மையா கோல்ட் ஆயிடுது அவங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இப்ப பார்த்தாலும் கோல்ட் தும்பிக்கிட்டே இருக்காங்க, தும்பல் வந்துகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தினமுமே வந்து ஏதோ வின்டர் சீசன்ல தான் ரொம்ப ஹெவியா ஆகுது. ஓகே ஓகே. அவங்களாட்டியான வீசிங் ப்ராப்ளமும் இருக்கு. பட் இதுவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு மேம் இருக்க. ஓகே ராமா, எவ்வளோ நாளா இருக்கு இப்போ? கிட்டத்தட்ட 5 இயர்ஸா இருக்கு மேம். ஆனா இந்த 1 இயரா ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அம்மாக்கு வேற எதுவும் தொந்தரவுகள் இருக்கா? கிட்னில வந்து ஸ்டோன் இருக்கு மேம். ஓகே, சரிடா அம்மா, கவலைப்பட வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறது வந்து இப்போ மழை காலத்தில் வந்து அதிகமாகவே எல்லா இடத்துலையும் காட்டலாம். ஸோ வந்து நம்மளோட பூமி குளிர்ச்சி ஆகும் போது என்ன ஆகுது, நம்ம உடம்புலையும் வந்து அந்த மாதிரியான மாற்றங்கள் ஆகுது. ஸோ அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அண்டம்ன்றது இந்த உலகம், பிண்டம்ன்றது நம்மளோட உடம்பு. ஸோ வந்து பூமியில் மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம உடம்புலையும் அது கண்டிப்பாக மாற்றமாகும். இந்த சைனஸ் அப்படின்றது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய 4 ஜோடி காற்று பைகள் தான். ஸோ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் போது நம்மளுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவும் வந்து வருது. ஸோ இதுக்கு ஆவி பிடித்தல் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குமா. ஆவி பிடிக்கும் போது நொச்சி இலைகள் கிடைக்கிது அப்படின்னா அதை போட்டு வந்து ஆவி பிடிங்க. இது வந்து கொஞ்சம் அந்த நேசல் கன்ஜஷனோ இதை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணும். கற்பூரவள்ளி இலையை வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல அந்த சளி கோலையை வந்து அகற்றி விடுமா. மேலும் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்காக வந்து பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய நசிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், உள்ளுக்கு மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், இதை தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களோட அந்த சளி தொந்தரவு எல்லாமே குறையும். மேலும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம், என் பேர் நீலாவதிங்க மேம். நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க? மேம், நான் எங்க தாத்தாக்காக கேக்குறேங்க மேம். சரிம்மா, தாத்தாவோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகேங்க மேம். தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 வயசு ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, சொல்லுங்க. முடக்குவாத ப்ராப்ளமா இருக்கு அவருக்கு. காலையில எந்திரிச்சோடனே பாத்தீங்கன்னா மேம் ஒரு சைடு கை கால் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து புடிச்ச மாதிரி இருக்கு. மூவ் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அப்பப்ப பாத்தீங்கன்னா வீக்கம் ஆயிக்குதுங்க மேம். அந்த முட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்க மேம், சின்ன சின்ன முட்டி எல்லாம் இருக்கு இல்லைங்க மேம், அங்க வீக்கம் ஆயிக்குதுங்க மேம். ஓகே. ரொம்ப நேரம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த கை இந்த வேற ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப எந்திரிச்சோன்னே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு அந்த கை ஒரு பக்கமே புடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நாளா இருக்குமா மேம் இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்குங்க மேம். இப்போ 3 மந்த்ஸா அவருக்கு ரொம்பவே அதிகமா பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருங்க மேம். ஓகே ஓகே, சரிடாம்மா, வரி பண்ண வேண்டாம். 2 இயர்ஸா இருக்குது இல்லையா.
இதை படிப்படியாக எளிமையாக சரி பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இவருக்கு வந்து 70 வயசு தாண்டிடுச்சு. முடக்குவாதம் 2 வருஷமாக இருக்கு. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடியது உணவுல மாற்றங்கள். உணவு நீங்க எடுக்கிறதுல சராசரியாக காலையில இட்லி, மதியம் வந்து சாதம், நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இல்லை இட்லி இல்லை சாதம் இப்படி தான் எடுத்துட்டு இருக்கோம். உணவுல முதல்ல நம்ம கவனம் செலுத்தி நம்ம உள்ளுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்றத முதல்ல கவனம் செலுத்தணுமா. ஸோ அதை நம்ம முதல்ல மாற்றணும். ஸோ அவர் எடுக்கக்கூடிய அந்த உணவுல வாதம் கலந்த உணவுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை பார்த்துட்டு நம்ம படிப்படியாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சைகள் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமான கடுக்காய் தோல் அதை வந்து பொடி பண்ணி அதை போட்டு அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கலந்து காலையிலையும் நைட்டும் 2 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெகுலராக அதை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுக்கும் போது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், நீங்கள் சொன்ன அந்த வீக்கமாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும், படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மாலதி, நான் சங்கரங்கோயில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? எனக்கு 28 ஆகுது. 28. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நம்ம தலையில இருந்து உடம்பு ஃபுல்லாவே துடிப்பு அதிகமா தெரியுது. ஓகே. ஜாயிண்ட் பெயின்லாம் வலி எடுக்கு. எல்லா ஜாயிண்ட்லயுமே தொடக்குன்னு ரொம்ப சவுண்ட் கேக்கு. ஓகே. ஜாயிண்ட் பெயின் அதிகமா இருக்கு. ஆமா, சிஆர்பி பார்த்ததுல சிஆர்பி 6க்கு கொஞ்சம் 10ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப எதனால இப்படி துடிப்பு இருக்குன்னு தெரியல. ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? ஆமா, இருக்கு. ஓகே. வீக்கம் இருக்கா? மூட்டுகள்ல வீக்கம் இருக்கா? கை கால்ல விரல்கள்ல? வீக்கம்லாம் இல்ல, ஆனா வலி எடுக்கு. வலி இருக்கு. ஓகே. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காமா? அது சில நாள் ரெகுலரா போகும், ஒரு சில நாள் வந்து விட்டு விட்டு போகும். ஓகே. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது. ஓகே. சரி அம்மா, வரி பண்ண வேண்டாம். அதிகமா இருக்கு. சரி, ஓகே. நான் சொல்றத கவனிங்க. ஓகே. ஸோ முதல்ல வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மலச்சிக்கல் தான். உடம்புல குடல்ல எப்போ நம்மளுக்கு கழிவுகள் தேங்குதோ நம்மளுக்கு அது கண்டிப்பாக வந்து பாதிப்பு உண்டு பண்ணும். ஸோ வந்து மலச்சிக்கலை நம்ம சரி பண்ணணும். குடல் தான் வந்து எல்லா ஒரு நோய்க்குமே ஒரு மூலாதாரம்ன்றது வந்து குடல் தான். ஸோ நம்ம குடல்ல க்ளீன் பண்ணாமல், குடலை சுத்தமாக வச்சுக்காம, குடல்ல இருக்கக்கூடிய மலங்களையும் தேக்கத்தையும் நம்ம வெளியேற்றாமல் நம்மளோட நோயை சரி பண்ண முடியாது. ஸோ மோஷன் டெய்லியுமே காலையில் நம்ம வெளிக்கு போயிடணுமா. ஸோ மோஷன் போகலை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறோம், 2 நாள் விட்டு ஒரு நாள் போகிறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு வாதத்தையும் நம்ம பித்தத்தையும் அதிகப்படுத்திடும். ஸோ வந்து திரிஃபலா சூர்ணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக நைட்டு வந்து வெதுவெதுப்பான வண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. காலையில் மலம் கழிச்சிடணும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி காலையில் எந்திக்கும் போது, முடக்குவாதத்தோட முதல் இது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திக்கும் போது ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம வெயிலில் நிற்கணும். ஸோ காலையில் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் வெயிலில் நில்லுங்க. நான் சொன்ன இந்த திரிஃபலா எடுத்துக்கோங்க. நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கும் போது அந்த ஸ்டிஃப்னஸாக இருக்கட்டும், வலிகளாக இருக்கட்டும், ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சரவணன் பேசுறேன், ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்ன? என்னோட வயது வந்து 45 ஆகுது. 45. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம், எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த இழப்பு மாதிரி இருக்கு மேடம், ஆஸ்துமா பிரச்சனை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் வந்து. ஓகே. இப்போ அதிக தூரம் நடந்தாலும் சரி எனக்கு இழப்பு வரும். இப்போ நான் ரன் பண்ணி ஓட முடியாது, என்னால ஒரு படி ஏறினா கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. அதிகமான சளி எனக்கு வந்து இருக்கு மேடம். இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு எனக்கு அதிகமாவே இருக்கு எனக்கு இப்போ. ஓகே. ஆமா. ஓகே. கொரோனாக்கு வேக்சின் போட்டீங்களா? ஆமா மேடம், வேக்சின் போட்டீங்க. ஓகே, சரிங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஓகே. இந்த மாதிரியான சளி தொந்தரவு வந்து அதிகமாக நம்ம இவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2020
நிறைய பேருக்கு வந்து சளி தொந்தரவாக இருக்கட்டும் இல்லை வந்து வலிகளாக இருக்கட்டும் வந்து அதிகமாகவே சொல்கிறாங்க. ஸோ இந்த வேக்சின் எடுத்ததுக்கான சைடு எஃபெக்ட் கூட சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம். சிலது நம்மளுக்கு ஒவ்வாமை ஆகும் போது நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் முதல்ல பண்ணக்கூடியது எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க் கையில் வச்சுக்கோங்க. மஞ்சள் போட்டு அந்த தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டே இருங்க. ஸோ மஞ்சள் வந்து அருமையான கிருமி நாசினி, ப்ளஸ் வந்து நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சளிகளை நல்லா கழட்டி வெளியே கொண்டு வந்தோம். ஆஸ்மான்றது நம்ம நுரையீரலில் சளி அதிகப்படியாக படிமானம் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு மூச்சு அடைச்சிட்டு மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, மூச்சு திணறல் வர்றது, ஏதோ வந்து மேலே யாரோ ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறது, தலை பாரமாக இருக்கிறது, நைட் டைம் வந்து நம்மளுக்கு சளி அடைச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடம்பு அதிகமாக சூடாக இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் படிப்படியாக உங்களுக்கு வந்து வர தொடங்கும். ஸோ இதை வந்து படிப்படியாக நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். முதல்ல வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் மஞ்சள் போட்டு கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் போது நல்லாவே உங்களுக்கு அந்த சளி குறைய ஆரம்பிக்கும். வெத்தலை இருக்கு இல்லையா, கருப்பு வெத்தலை நல்லா பெருசாக இருக்கும், கம்மார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு அதை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. அதோட ஒரு 2 மிளகு மென்று சாப்பிட்டுட்டே இருங்க. நல்லா அந்த சளி தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். மேலும் நம்ம நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சை எடுங்கள். படிப்படியாக உங்களுக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவு குறைஞ்சி மீண்டும் ஆஸ்மா வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக. வாழ்த்துக்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேரு மணிமாலா. எந்த ஊர்ல இருந்துமா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். எனக்கு வயசு 21 ஆகுது. 21? ஆமா மேம். கேளுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். காலெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கு மேம், ப்ராப்ளம் மாதிரி இருக்கு மேம். எங்கடாமா? கால்லையா? தோலை, கையில, கால, கழுத்துல. ஓகே, சரி. அரிப்பு இருக்கு மேம். ஓகே. ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு மேம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குடாமா? ஒரு 2 மந்த்ஸ் அப்படிதான் இருக்கு மேம். இப்போ 2 மந்த்ஸா தான் இருக்கு. ஆமா மேம். ஓகே, சரி. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்ல மேம், இந்த ஸ்கின் அலர்ஜி தான் மேம் இருக்கு. ரொம்ப ஸ்கின் அலர்ஜி தான் இருக்கு. சரி, ஓகே. 2 மந்த்ஸா தானே இருக்குது. சரி, வரி பண்ண வேண்டாம், இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தோல் பாதிப்புனால வரக்கூடிய பல பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான தோல் பாதிப்பு உள்ளவங்க வந்து எவ்வளோ வருஷங்களாக வந்து மருந்து சாப்பிட்டு அப்போதைக்கு வந்து சப்சைட் ஆகுது, திரும்ப திரும்ப வருது. நான் இதுக்கான ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டேன், இதுக்கான மாத்திரைகள் எடுத்திருக்கேன், ஆயின்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அப்போதைக்கு சரியாகுது, ஆனால் மீண்டுமே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸை எளிமையாக படிப்படியாக அந்த அரிப்பாக இருக்கட்டும், நமச்சலாக இருக்கட்டும், செதிராக கொட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் படிப்படியாக 1 வாரத்துலேருந்து 10 நாள்லேயே குறையிறத பார்க்க முடியும். மேலும் வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கான மருந்துகள் அவங்க உள்ளே எடுக்கும் போது ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். திரும்பவும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமையும் இருக்குதுமா. இதை எளிமையாக சரி பண்ணிடலாம். பரங்கிப்பட்டை சூரணம் வந்து நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஸோ அதை வந்து ரெகுலராக காலையில் ஒரு 5 கிராம், ஈவினிங் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆயில் பாத் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இதை 2ஐயும் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 2மே கிளென்ஸ் ஆகும். மேலும் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான கரெக்டான சிகிச்சை முறைகள் எடுங்க. கண்டிப்பாக ஹீல் ஆகுமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஜெயகாந்தி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் வேலூர் மாவட்டம் குடாத்தம் தாலுக்கா சரி, ஓகே. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என் வயசு வந்து 43 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க. இந்த யூரின் போற இடத்துல வந்து நமிச்சல் எரிச்சல் இருக்குதுங்க மேடம். ஓகே. அது வந்து வெளியே டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போடுறோம், டேப்லெட் சாப்பிடுறோம், அது கொஞ்ச நாளைக்கு இல்லாததுன்னா திரும்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிருது. ஓகே. அதாவது மென்சஸ் ஆயிட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த நமிச்சல் எரிச்சல் ஆரம்பிச்சிருங்க மேடம். ஓகே. திரும்ப ஒரு 10 நாள் இல்லாம இருக்கு, திரும்ப அது மாதிரி ஆரம்பம். அது என்ன காரணம் என்னன்னு தெரியல மேடம். சரிங்கம்மா. ஆனா தைராய்டு பிரச்சனை இருக்குது மேடம் எனக்கு வந்து. ஓகே. தைராய்டு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. நம்ம டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன் நான் இப்ப கூட. ஓகே. அவ்வளவுதான் மேடம், வேற எந்த. சரிங்கம்மா, வரி பண்ண வேண்டாம். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை முதல்ல கவனிங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பெண்ணுறுப்பில் அரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல வந்து சுகர் இருக்கான்றதை நம்ம முதல்ல பார்க்கணுமா.
ரத்தத்தில் வந்து நம்மளோட இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ வந்து உணவில் என்ன மாதிரியான தவறுகள் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மலச்சிக்கல் தொந்தரவு பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி அளவு போதுமான அளவாக இருக்கா, உங்களுக்கு நியூட்ரிஷன் குறைபாடு, சத்து குறைபாடு ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த அரிப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, திரிஃபலா சூரணம் இல்லை கடுக்கா சூர்ணம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து அதை எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறது. நம்ம பாத்ரூம் போகும்போது வாஷ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த நமச்சலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக சரியாகும். நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு இதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. வரி பண்ண வேண்டாமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் மேம், நான் சோனா பேசுறேங்க மேம். எந்த ஊர்ல இருந்து? ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேங்க மேம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க மேம். உங்க வயது சொல்லுங்க. எனக்கு 24 வயசு ஆகுது மேம். பீரியட்ஸ் ப்ராப்ளம்காக கேக்குறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் டாமா, சொல்லுடாமா. வணக்கம் மேம். 24 வயசு ஆகுதுங்க மேம் எனக்கு. ஆனா ஒரு 3 இயர்ஸாவே எனக்கு கண்டினியூஸா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நானும் நிறைய பக்கம் செக் பண்ணிட்டேங்க மேம். தைராய்டு டெஸ்ட் எடுத்தாச்சு, ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்துட்டேங்க மேம். கரெக்டா இருக்கு, நார்மல்னு சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு 2 மாசம் ஆகுற, மீதி 4 மாசம் ஆக மாட்டேங்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஆற டைம்ல வலி இருக்குங்க மேம். ஓகே. அது எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியல. நிறைய பக்கம் போய் பண்ணிட்டேன். ஓகேடாமா, ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான பிசிஓடி தொந்தரவு இருக்கிறதுக்கு ஒன்று தான், கருப்பு பன்னீர் திராட்சை. கருப்பு பன்னீர் திராட்சை ரெகுலராக எடுறாமா, அதுவே போதுமானது, ஓகேவா? ஆயில் பாத் பண்ணுங்க. கருஞ்சீரக எண்ணெய் இருக்கு இல்லையா, நைட்டு தூங்கும் போது உச்சந்தலையில், உள்ளங்காலில், தொப்புல, அடி வயிற்றுல சும்மா வந்து அந்த கருஞ்சீரக எண்ணெயை மசாஜ் பண்ணிட்டு படுங்க. இதுவே போதுமானது, சரிங்களா? இதை நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. பட் ஆனால் அந்த பிசிஓடி இருக்கிறதுனால நம்மளுக்கு தீட்டு மட்டும் தள்ளி வருது, இல்லை வந்து சரியாக வரலை அப்படின்றது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். மாதுளம் பிஞ்சு இல்லை மாதுளை பழம் அதிகமாக எடுங்க. இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற தொந்தரவுகள் ஈஸியாக சரியாயிடும். ஆயில் பாத்து, அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த கருஞ்சீரகம், அப்புறம் வந்து கருப்பு பன்னீர் திராட்சை, மாதுளப்பழம், இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மேலும் தொடர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான பிரத்யேகமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தைலம் ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கிடும் போது கண்டிப்பாக அந்த கருமுட்டை வளர்ச்சியை அதிகப்படுத்தி ஒரு ஈஸியாக உங்களுக்கு அது சரியாகுமா. வாழ்த்துக்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் சங்கீதா மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க இங்க நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். என்னோட ஏஜ் வந்து 32. 32. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல மேடம், எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு 5 வயசு ஆகுது. ஆபரேஷன்ல தான் பிறந்தா. அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து அபார்ஷன் ஆயிட்டே இருக்கு. அதாவது 6 மந்த்ல ப்ரீடம் டெலிவரி மாதிரி ஒன்னு ஆயிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் சரி குறை மாசத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த டெலிவரியில எனக்கு இந்த செர்க்லாஜ்னு சொல்லி தையல் போட்டு விட்டுருந்தாங்க. ஓகே. அதுக்கு அந்த தையல் போட்டு பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து நான் 9வது மாசத்துல நஞ்சு பிரிஞ்சு வயிற்றுல இறந்துட்டு குழந்தை. ஓகே. எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் வேற ரொம்ப இருக்கு. அதான் இப்போ வந்து இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணி இப்போ 1.5 வருஷம் ஆயிட்டு மேடம். ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ரொம்ப அல்சர் பிரச்சனை ரொம்ப இருக்கு. அது போக இப்போ வந்து இப்போ 3 மந்த்ஸ் கன்சீவா இருக்கேன். ஓகே. அதான் இப்போ ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா, வரி பண்ண வேண்டாம். நான் சொல்றத முதல்ல பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 3 மந்த்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க. ஸோ டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அயன் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் கொடுப்பாங்க. ஸோ அது எடுக்கும் போது மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ வெதுவெதுப்பான வெந்நீர் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ வெந்நீரில் மஞ்சள் போட்டு எடுக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா சீரகம் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை சோம்பு போட்டு எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு கருஞ்சீரகம்
அது கூட கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி, கரிஞ்சீரகம் கூட ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க, சரி அது கூட வேண்டாம், ஓமம் எடுத்துக்கலாம். ஸோ இது ஓமம் வாட்டர்லாம் எடுக்கும்போது அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அந்த கேஸ் இருக்கிறது எல்லாமே படிப்படியாக சரியாயிடும். ஸோ கேஸ் இருக்கனாலே மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்க. எடுக்கக்கூடிய உணவில் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டரை எப்போவுமே குடிங்க. ஆஃப்டர் மீல் வந்து ஒரு 1/2 டம்ளர் வார்ம் வாட்டர், அது வந்து ஜீரக தண்ணியோ இல்லை சோம்பு தண்ணியோ இல்லை ஓம வாட்டரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. காஞ்சிபுரத்துல இருந்து மாலதி பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, பேசுங்க. 5 வயசா இருக்கும் போது சைனஸ் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஓகே. சைனஸ் இருக்கவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் இப்ப 12 வயசு ஆகுது. இப்ப போன மாசம் போய் ஸ்கேன் பண்ண சொல்லிருந்தாங்க. அவனுக்கு மூச்சு விடவே சிரமமா இருந்துச்சு மேம். ஓகே. போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ வந்து மூக்குல சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே. அதுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். அதனால தான் உங்ககிட்ட பார்த்தோம். ஓகே, சரிங்கம்மா, நான் சொல்கிறத விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மூக்கில் சதை அடைப்பு இருக்குது, மூக்கில் வந்து சளி அதிகமாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, இது வந்து மூக்கில் வந்து திராட்சை குத்து மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, முதல்ல போன உடனே ரொம்ப ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கணும்னா சர்ஜரி பண்ணிடுவாங்க. சர்ஜரி பண்ண உடனே கொஞ்ச நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எந்த சிம்டம்ஸும் காட்டாமல் இருக்கும். ஆனால் திரும்பவும் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, அவங்களோட சளி திரும்ப சேரும் போது திரும்பவும் மூக்கு அடைச்சிக்கிறது, சதை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. திரும்ப திரும்ப நம்ம சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ வந்து 3 தடவை சர்ஜரி பண்ணவங்க, 4 தடவை சர்ஜரி பண்ணவங்கலாம் வந்திருக்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சிறப்பான மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், நசிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அந்த மூக்கில் சதை வளர்றது, சளி சேர்றது, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறது எல்லாமே படிப்படியாக ஒரு மாதத்துலேயே குறைய ஆரம்பிக்கும். 3 மாதத்துல கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஹீல் ஆக ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த சளி தொந்தரவு வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போங்கம்மா, கூட்டிகிட்டு போங்க, தம்பியை கூட்டிகிட்டு போங்க, நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் நான் திவ்யா பேசுறேன், சிவகாசில இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எங்க அப்பாவுக்கு ஒரு இடையில கொஞ்ச நாள் முன்னாடி முதுகுல ஒரு மாதிரி ஒரு அடிபட்டு. ஒரு நிமிஷமா, அப்பாவோட வயது சொல்லிட்டு பேசுங்க. அப்பாவுக்கு 47 வயசு ஆகுது மேம். இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் அப்பாவுக்கு இடையில ஒரு நேரம் வண்டி இடிச்சுது. ஓகே. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த முதுகு தண்டு வடத்துல அந்த பேக் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே. நைட்டு ரொம்ப தூங்க முடியல, பரண்டு படுக்க முடியல, குனியும்போது நிமிரும்போது அந்த L4 L5 பெயின்லாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சரிம்மா. அதுக்கப்புறம் எங்கேயாவது நடக்கும்போது சில நேரம் கால்லாம் வந்து ஒரு நேரம் உணர்ச்சி இல்லாத மாதிரி போயிருது. ஓகே. வண்டி ஓட்டும் போது கால் தானாவே தெரியாம அந்த தடுமாறிடுது, அந்த ஒரு கால் கண்ட்ரோல்ல நிக்காத மாதிரி இருக்கு. ஓகே. அந்த முதுகு வலி அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். இது வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு வேற சொல்றாங்க. ஓகே. இது ஆபரேஷன்ல தான் சரியா பண்ண முடியுமா மேம்? சரிம்மா, வரி பண்ண வேண்டாம், நான் சொல்றத பண்ணுங்க, சரிங்களா? ஆபரேஷன்ற ஆப்ஷன் வந்து நம்ம போகாமையே நம்மளால சரி பண்ண முடியும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளோட பல பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் போட்டுட்டு லைக் வந்து ஆப்ரேஷனுக்கு டேட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக, லீஸ்ட் ஆப்ஷனாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பேர் தான் நிறைய பேர். ஸோ வந்து இங்கேயும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து அவங்க முறையான சிகிச்சைகள் எடுத்து, பஞ்சகர்மா தெரப்பி எடுத்து, இங்கே சென்னையில் வந்து பிரத்யேகமாக தங்கி அவங்க சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளும் போது படிப்படியாக அவங்களோட வலி, வீக்கம் எல்லாமே குறைஞ்சி அவங்க வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்பாவுக்கு இருக்கிற தொந்தரவு அந்த நர்வ் கம்ப்ரெஷன்ஸோ இல்லை டிஸ்க் பல்ஜோ இருக்கிறதுனால இருக்கும். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணும் போது நம்ம பஞ்சகர்மா தெரப்பியோ இல்லை ஸ்பைனல் அலைன்மெண்ட் இது பண்ணும் போது படிப்படியாக அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ முதுகில் வந்து தாக்கம் இருக்குன்னா அதுக்கு 2 கால்லையும் தான் பிரதிபலிக்கும். ஸோ கால் மறுத்து போகிறது, கால் உணர்வு இல்லாமல் இருக்கிறது, செருப்பு கலண்டு விழுறது தெரியாமல் இருக்கிறது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில பேர் இன்னும் சொல்ல போனால் யூரின் இன்கன்சிஸ்டன்சி, யூரின் போகிறது கூட சில பேருக்கு தெரியாம மாதிரியான கஷ்டத்தோடு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட
ஈஸியாக படிப்படியாக அவங்க மருந்துகள் எடுக்கும் பட்சத்தில் ஒரு 3லேருந்து 6 மாதங்கள் வந்து அவங்களுக்கு அந்த வலிகள் குறைஞ்சி மீண்டும் வந்து அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய இதுதாம்மா ஜாஸ்தியம்மா. நீங்கள் நியரில் இருக்கக்கூடிய மாஜியார் மருத்துவமனைக்கு போங்க. இங்கே சென்னையில் வந்து தங்கி பிரத்யேகமாக பஞ்சகர்மா தெரப்பி எடுக்கும் போது ஐயாக்கு ஈஸியாக இந்த வலிகளை சரி பண்ண முடியுமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் கோயம்புத்தூர் மேடம், கோயம்புத்தூர். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான், செல்வராஜ் என் பேரு. ஓகே சார், உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 50 வயசு. சொல்லுங்க ஐயா. வணக்கம். முட்டி வலி மேடம். ஓகே. ரொம்ப வலிக்குது. கேட்டா வந்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா தேய்மானம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஓகே. அப்புறம் எது சாப்பிட்டாலும் கேஸ் ஆயிடுது மேடம். ஓகே. அதுதான் ப்ராப்ளம். சரிங்க ஐயா. எவ்வளோ நாளாக இருக்குது முட்டி வலி? இந்த 1 வருஷமா இருக்குங்க மேடம். 1 வருஷமா இருக்குது. சரிங்க ஐயா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக சரி பண்ணிடலாம், வரி பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ முட்டு வலி இருக்குது அப்படின்னாலே நம்ம வயிறு தொந்தரவுகள் இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னாலே நம்ம நீர் சரியாக போகலை. அப்போது நம்மளோட குடலில் கழிவுகள் எப்போ அதிகப்படியாக தேங்குதோ இல்லை நம்மளோட உடம்புல நீர் தேக்கம் வருதோ நம்மளுக்கு அது முட்டிகளில் தாக்கும். உடம்புல வலிகள் கொடுக்குது அப்படின்னாலே உணவில் நம்ம கண்டிப்பாக மாற்றங்கள் பண்ணியே ஆகணும், வாழ்வியல் மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது ரெண்டத்தையும் நம்ம பண்ணும்போது, நம்ம உணவில் மாற்றம் பண்ணிட்டு அந்த செயல்படுத்தும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வலிகள் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நாட்டுக்கோழி எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு முட்டியில் மேலக்க ஒரு இன்ச் கீழக்க இன்ச் ஃபுல்லாக முட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு முட்டி கீழ்ப்பகுதியிலும் அப்ளை பண்ணும். ஸோ மேலக்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி கீழையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hours விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது இறுகுனதுக்கப்புறமா அதை வந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு நல்லா அந்த முட்டுவில் வந்து வலி வீக்கம் இருக்கிறது குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். கருப்பு உளுந்தங்களி கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கருப்பு கவனி அரிசி வந்து கஞ்சி மாதிரி செய்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே வலி வீக்கம் இருக்குது, நடக்க சிரமமாக இருக்குது, உட்கார்ந்து ஏந்திக்க சிரமமாக இருக்குது, இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆஜிஆர் மருத்துவமனை போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் எடுங்க. கண்டிப்பாக ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மேம், நான் தேனி மாவட்டத்துல இருந்து திவ்யா பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என்னுடைய வயசு 24 மேம். ஓகேம்மா, சொல்லுமா. எனக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு மேம். நான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேம். டேப்லெட் போட்டா அது கம்மியாகுது, டேப்லெட் போடட்டா ஒரு மாதிரி அடிவயிறுல பெயினோட அதிகமா படுற மாதிரியே இருக்கு மேம். ஓகே ஓகே, அத பத்தி தான் கேட்கலாம்னு கால் பண்ணேன். ஓகே. வெள்ளைப்படுறது வந்து நல்லா குழன்னு சளி மாதிரி இருக்கா இல்ல கட்டி கட்டியா தயிர் மாதிரி இருக்குதா? சளி மாதிரி தான் மேம் இருக்கு. ஓகே, சளி மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஸ்மெல் ஏதாவது இருக்குதாமா? அந்த மாதிரி தான் இல்ல மேம். ஆனா வரும்போது அடிவயிறு ரொம்ப ஒரு மாதிரி பெயினா இருக்கு மேம். ஓகே ஓகே. பீரியட் போயிடும்போது அதிகமா இருக்கு. ஓகே சரிம்மா. உடம்பு அதிகப்படியான சூடா இருக்கிறது. ஓகேவா? சரி ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுடா, ஈஸியா சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வந்து உடம்பு சூடாக இருக்கிறது. ஸோ உடல் சூட்டை வந்து முதல்ல தணிக்கணும். நம்ம அதை பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலையில் முடிக்கணும். நல்லெண்ணெய் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் குளியல்ன்றது மேண்டேட்டரியாக மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும் போதே உடல் சூடு குறையும். உடல் சூடு குறையும் போதே நம்மளுக்கு வெள்ளைப்படுறது வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த விஷயத்த நம்மளே வந்து ஹோம் ரெமெடியாகவே கிளியர் பண்ணிடலாம். கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழையை ரெகுலராக வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் கத்தாழையை நல்லா அந்த தோலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு 7-8 தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு மோரில் அடித்து அதை ரெகுலராக உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. கற்றாழை அப்படின்றனாலே வந்து அது குமரினாலே பெண்கள் தான். ஸோ அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய சூடாக இருக்கட்டும் வெளியே இருக்கக்கூடிய சூடாக இருக்கட்டும் ரெண்டுமே குறைஞ்சி கர்ப்பப்பை ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன அந்த வெள்ளைப்படுதல் வந்து நம்மளுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
மேலும் வந்து தொடர்ந்து இருக்கு, வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு தாராளமாக போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான முறையான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்கம்மா. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி டாக்டர். முடக்குவாதம் பற்றி பேசிட்டு இருந்தோம். முடக்குவாதம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலை, கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னும் போது அதுக்கு முறையான சிகிச்சை அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இந்த மாதிரி முடக்குவாதம் அப்படின்ற தொந்தரவோட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்ச பேஷண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இதுக்கான மருந்துகள் எடுத்திருப்பாங்க, பெயின் கில்லர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, தைலம் போட்டிருப்பாங்க, ஆயின்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. எண்டு ஸ்டேஜில் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. ஓகே, ஸோ அதுவுமே வந்து சுத்தமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. யாராவது ரெஃபர் பண்ணி யாராவது சொல்லி நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்க கூட அதிகப்படியான வலியோடும் வேதனையோடும் போன் டிஃபார்ம் ஆகிலாம் வருவாங்க. ரொம்ப வந்து மருந்து எடுத்து 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 ரொம்ப அந்த மருந்தே வேலை செய்யாத அளவுக்கு வந்து ரொம்ப கிரானிக் ஆக்கிட்டு வருவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்ற ஒரு இதில் தான் வருவாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடியது அவங்கள நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸாமின் பண்ணிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கறது முதல்ல வந்து கோலன் கிளென்சிங் தான். கோலன் கிளென்சிங் கொடுக்கும் போது குடலை சுத்தி பண்ணும் போது, ஏன்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தேக்கத்தினால தான் நம்மளோட உடம்புல பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம குடலை முதல்ல சுத்திகரிச்சு குடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் தேக்கத்தையும் நம்ம வெளியேற்றும் போது படிப்படியாக அவங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஒரு துணி பட்டாலே வந்து வலிக்குது, என்னால் ஒரு துணி போட முடியல, ஒரு துணி உரசுனாலே வலிக்குது அப்படின்னு தான் அதிகமாக சொல்லுவாங்க. நான் ஏன் இருக்கிறேன்னே தெரியல, எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, நான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு ரொம்ப வந்து மனக்கவலையோடு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சைகளாக இருக்கட்டும், பஞ்சகர்மா தெரப்பியாக இருக்கட்டும், இதை அவங்க தொடர்ந்து எடுக்கும் போது ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் அவங்களோட வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வலிகள் குறையும் போது அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்பவே ஆரம்பிப்பாங்க, ஓகே நம்மளால் நம்ம உடம்பை சரி பண்ண முடியும் அப்படின்ற அவங்க அந்த நம்பிக்கையை பிடிச்சி கொண்டு போகும்போது தான் இந்த முடக்குவாதத்துலேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஹீல் ஆகி வராங்க. திரும்ப முடக்குவாதம் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த நோய் தன்மைக்குள்ளே திரும்ப போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த உணவு முறைகள் கண்டிப்பாக முக்கியமானது. நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடிய அந்த உணவு முறைகள்ல அவங்க கவனம் செலுத்தணும். வாழ்வியல் மாற்றங்கள் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒன்று உணவு, இன்னொன்று அதுக்கான முயற்சிகள், அதுக்கான செயல்கள் அவங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். வெயில் கண்டிப்பாக உடம்புல படுற மாதிரி ஒரு 15 நிமிஷம் நிற்கணும், எண்ணெய் குளியல் பண்ணணும். இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முற்றிலுமாக இந்த முடக்குவாதத்திலேருந்து அவங்க மீண்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, சூப்பர் டாக்டர். இப்போ வந்து இந்த உணவு பழக்கம் அப்படின்னும் போது எந்தெந்த உணவுகள் அவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும், எந்தெந்த உணவு கண்டிப்பாக எடுக்கணும்? ஓகே, முதல்ல வந்து உணவு அப்படின்னாலே வந்து நம்ம காலையில் ஞாபகம் வரத்துக்கு என்னது சொல்லுங்க? இட்லி. ஸோ வந்து காலையில் இட்லி, மதியம் வந்து சாதத்தோட ஏதாவது ஒரு சைட் டிஷ், ஏதாவது ஒரு கீரை காய் எடுத்துக்குவாங்க. நைட்டு திரும்பவும் சாதம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, இல்லை இட்லி தோசை டிஃபன் எடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்மளோட உணவு முறையாக வந்து இருக்குது. ஸோ இப்போ காலையில் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, இதில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை, இதில் வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுக்கிறது இல்லை, ஃபேட் ரிச் டயட்டு நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக எடுக்கும் போது நம்ம உடம்புல வலிகள் கொடுக்குது. இது இல்லாமல் வந்து கிழங்கு வகைகள் கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது வாதத்தையும் அது வந்து பித்தத்தையும் அதிகப்படுத்துது. ஸோ இப்போ வாதம்ன்றது அது காற்று தான். ஸோ இன்னொன்று பித்தன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு. ஸோ இப்போ அந்த ஹீட்டு ட்ரெயின் ஆன உடனே வாதம் அந்த எம்டி ஸ்பேஸில் போய் அந்த காற்று போய் நிரம்பிக்குது. ஸோ ஃபில் பண்ண உடனே நம்மளுக்கு ஜாயிண்ட் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது. ஸோ வந்த உடனே நம்மளுக்கு சராசரியான வேலைகள் செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ இதுதான் தொடர்ந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உணவில் அதிகப்படியான சின்ன வெங்காயம், கீரை, காய்கறி, பச்சை காய்கறிகள் அதிகமாக நம்ம உணவில் இருக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மிளகு வந்து அதிகமாக நம்ம உணவில் இருக்கணும். பால் கலந்து காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்தணும். வெள்ளை சர்க்கரை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி கலர் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்ஸு இதெல்லாமே வந்து டோட்டலாக வந்து நில் பண்ணிடணும். ஸோ வந்து எப்பயாவது எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வேற டிபார்ட்மெண்ட்.
பட் ஆனால் அதை ரெகுலராக நம்ம எடுக்கிறது. இன்னொன்று முக்கியமானது வந்து நைட்டு டைமில் ஃபுட்டு எடுத்துக்கிறது. நம்ம நைட் டைம் ரொம்ப லேட்டாக கண் விழிச்சு இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பசிக்கும். ஸோ பசிக்கும் போது நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஜீரணமே ஆகாது. ஸோ ஒரு ஜீரணம் ஆகாமல் அப்படியே நம்ம குடலில் வந்து தேங்கி இருக்கிறது தான் இந்த தொந்தரவுக்கான ஒரு ஆதாரமாக மூலாதாரமாகவே இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சரி, யாருக்காக கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? உங்க வயது சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டாக்டர் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு வயசு 48. 48. ஆமா மேம். ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம். எனக்கு நான் வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன். சரிங்கம்மா. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப 2 வருஷமா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு பச்சை தண்ணி எல்லாம் தர முடியல. ஓகே. குடிக்கணும், பாத்ரூம் போகணும், ஒரு பல்லு விளக்கணும், யூஸ் பண்ணாலும் எல்லாம் வெளியே யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. இந்த பனிகாலம் வந்துருச்சுன்னா சுத்தமா வந்துட்டு வெளியில போக முடியல. ஓகே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேம்மா. சளி தண்ணியை தொட்டுட்டாலே தும்மல் வருது. தும்மல் வந்தது மூக்கால சளி விற்குது. ஓகே. நான் சிதம்பரம் ஹார்ட் ஆபரேஷன் இருக்கிற போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஜிஹெச்சுக்கு நம்ம மயிலாடுதுறை ஜிஹெச்சுக்கு போனேன். அவங்க வந்து நீங்க இங்க வேண்டாமா, நீங்க ஆபரேஷன் பண்ண எடுத்துட்டு போங்க. ஓகே. அங்க போய் காமிச்சு நீங்க மாத்திரை வாங்கிக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க. அங்கதான் போயிட்டு மாசம் மாசம் மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஆனா அந்த தண்ணியை தொட முடியல. எனக்கு தண்ணி எப்படிதான் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகேம்மா. அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுவேன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா எடுங்க. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தாகணுமா. ஸோ மோஷன் ரெகுலராக போறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த சளி தொந்தரவு இருக்காது. ஸோ வந்து நம்ம உடம்புல மஞ்ச மலம்ன்றது நம்மளோட மோஷன், வெள்ளை மலம்ன்றது நம்மளோட சளி. ஸோ குடலில் உற்பத்தி ஆகிற சளி தான் நம்ம நுரையீரலில் தேங்குது. ஸோ அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றுறதுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸ்டீம் இன்ஹலேஷன் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து எடுங்க. நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்கள் ரிப்போர்ட்ஸை காட்டுங்க. இதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் அவங்க கொடுப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.